இப்போது 10 பேருக்கு ஃபில் பண்ண போகிறோம். உங்களுடைய தேன் கூடலாம் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்த ஷார்ட் காமிப்பாங்க பாருங்கள். பார்த்து முடிச்சதும் 10 பேரையும் சொல்கிறேன். அந்த கூடலாம் தான் புளிய போகிறோம். அந்த கூட்டையெல்லாம் இப்போ நான் காமிக்கிறேன். அந்த கூட்டையெல்லாம் தான் புளிய போகிறோம். இதெல்லாம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்கள் பேர் சொல்லி ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வடிஞ்சதுங்க, இதில் வடிஞ்சது அதையும் தான் நான் ஊற்றுறேன். அதையும் சொல்லிடுறேன். இதிலிருந்து வடிஞ்சது சரியா, அதையும் ஊற்றுறேன். இத்தனை கூடு இருக்குது. இது எல்லாத்தையுமே புழிஞ்சு உங்கள் எல்லாத்துக்குமே ஊற்ற போகிறேன். யாருன்னு பேர் சொல்கிறேன். அடுத்து போடுங்கப்பா. பிலால், கேம்ப் ரோடு, சென்னை. ஜேஎன்எஸ் ஜுவல்லரி, அரூர். அதுக்கப்புறம் தீபக் சர்மா, எஸ்பி, காரைக்குடி. சுரேந்திரன் குமரன், பெருங்கலத்தூர், சென்னை. வைத்தீஸ், திருவண்ணாமலை. ராஜா என், ஸ்ரீனிவாசபுரம். ஹசன், செகண்ட் 1 kg. திவ்யா சுரேஷ்குமார், முகலிவாக்கம், சென்னை. சங்கரன், பன்ருட்டி. கார்த்திக் பிரகாஷ், சடா நகர், ஹைதராபாத் புளிகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மில்டன், காரைக்கால், பாண்டிச்சேரி. அவங்க எல்லாத்துக்குமே புளிஞ்சு ஊற்ற போகிறோம். எடுத்ததையும் காமிச்சாச்சு. போட்டு அறுத்து போடுங்க. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பாருங்கள் இந்த கட்டு. என்னென்னா இது வைல்டான ஹைவே. அப்படியே பீஸ் போட்டால் அழகாலாம் வராது, அதை சொல்லிடுறேன். எவ்வளோ போலன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு போலன் பாருங்கள். போலன் லிவருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆய்வறிக்கையே கொடுத்துருக்கேன் பாருங்கள். லிவருக்கு நல்லது. அது போக இன்னொரு டெஸ்ட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், மெடிசன்லாம் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது தடுக்கும், போலன் தடுக்கும். அதுக்கான பியர் ரிவ்யூ நான் உங்களுக்கு தரேன் சரியா. வேறு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், டைம் இல்லை. அடுத்து போடுங்க. வடிஞ்சது கொஞ்சம் ஊற்றலாம்ப்பா. அடுத்து சூப்பர். அப்புறம் இது என்ன நெக்டார் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தொட்டாசினிங்க நெக்டாருங்க. இங்கே அதான் அதிகமாக பூத்துருக்கு இந்த டைமு. மாம்பழம்லாம் காய்ச்சிருச்சு. காமிக்கிட்டோமா? அங்கே பாருங்க, காய் கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. கொத்தாக காய்ச்சிருக்கு. மாம்பூலாம் இல்லை, காய்ச்சிருச்சு. ஓகே, எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. நல்ல மகரந்தங்க. ஏன் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு மகரந்தம். ஒரு வாரம் போனால் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் மகரந்தம் அதிகமாக இருக்குன்றீங்களா? அடுத்த வாரம் இந்த கோண்டா பூ, நம்ம இந்த சூரியகாந்தி. என்ன பூ? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். கோண்டா பூ. என்ன கோண்டா பூன்னு என்ன பூ சொல்கிறீங்க? நாங்களாம் வேறு பேர் சொல்கிறோம், நீங்கள் வித்தியாசமாக ஒரு பேர் சொல்கிறீங்க. இந்த மஞ்சள் பூவாக இருக்கும் பார்த்தீங்களா, ஆவாரம்பூ. அது கிடையாது, நாங்கள் கோண்டா பூன்னு தான் சொல்லுவோம். அதான் இங்கே வெளியெல்லாம் பூத்துருக்கே, செம்பருத்தி பூ மாதிரி. அது கிடையாது, மஞ்சள் அந்த பூவை காமிங்க. அது தலையாட்டிக்கு தான் அது சொல்கிறேன் மாமா. மஞ்சள் கலர் தலையாட்டி. கோண்டா பூ தலையாட்டி பூவா? தலையாட்டி. அதில் மகரந்தம் அதிகமாக இருக்குங்களா? கோண்டா பூனா நம்ம காந்தி சூரியன் மனம், சூரியன் பூ, சூரியகாந்தி. ஓ, மூக்குத்தி பூவா? அதுக்கு தான் சூரியன் பூ. அதான். ஓ, சின்னதாக இருக்கும். சின்னதாக சூரியகாந்தி மாதிரியே. சூரியகாந்தி மாதிரி. அதுதான் மூக்குத்தி பூ தான். அதுக்கு தான் அவங்க கோண்டா பூ சொல்கிறாங்க.
மூக்குத்தி பூவா செண்டு மல்லியா நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னே தெரியுங்க. உங்களுக்கு நான் காட்ட பாருங்க. அது கோண்டா பூ தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபுல்லாமே எங்கள் இந்த சைடு. நெட்டில் எடுத்து பாரு. ஐயோ கூட கீழே போடுறீங்களே. துணியில் தானே விழுந்துச்சு. இதில் கொஞ்சம் சின்ன கூடு. சின்ன ஆனால் பரவாயில்ல. அது எப்படி 150 கிராம் வந்துருமாம்மா. சின்ன பொண்ணு 150 கிராம் இருக்கும். தேனே தேன் இன்னும் நிறைய போடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஊற்றிடுவோம். ஊற்றினது போக பத்தாவதுக்கு மறுபடியும் புரிஞ்சு ஊற்றுவோம். ஆமாம் ஆமாம். உடஞ்சதை வச்சு ஊற்றிடுவோம். இருங்க அது நல்லா நல்ல கூடு போல் காமிங்க. நீங்கள் சொடக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அறுத்துறீங்க. எல்லாம் படம் காட்டுறாங்க. சும்மா ஒரு கூடு 2 கூடை வச்சுட்டுலாம் சிலர் படம் காட்டுறாங்க. நீங்கள் சொடக்குன்னு அறுத்து விட்டுறீங்க. செகண்ட் அவங்க அப்படியே ஒரு கூடு 2 கூடு தான். ஆனால் அப்படியே மெதுவாக அறுத்து விளம்பரம் நல்லா பண்ணுறாங்க. நமக்கு விளம்பரம் பண்ண வர மாட்டேங்குது. அவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைப்பாங்க. அதனால தான் அவ்வளோ கட்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்களா? ஏங்க அவங்கள ஏங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும். அதுக்கு நமக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்ம வேலை இதை வச்சு அது மட்டும் தான் செஞ்சுட்டு போகலாம். ஒரு சொல்லணும். அற்புதம். ஃபஸ்ட்டு இதை புழிஞ்சு ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேணா இது பண்ணிக்கலாம். ஆ எத்தனை கூடுன்னு கடைசியாக நான் எண்ணி காமிப்பேன். புரிஞ்சிடலாமா? இன்னும் கொஞ்சம் வடிஞ்சதையும் ஊற்றி விட்டுறலாம். ஆமாம் அது வடிஞ்சது. இதில் கொஞ்சம் வடிஞ்சது இருக்குல்ல, இது கொஞ்சம் ஊற்றலான்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லை. ஆமாம் ஊற்றுங்க. வடிஞ்சது ஊற்றுங்க. அதனால் என்ன ஆ வடிஞ்சதையும் ஊற்றிருக்கேன் சொல்லிட்டேன். புளிங்க. இந்த மாதிரி புளிகிறது தான் சிறந்தது சென்ட்ரிஃபியூக் மெத்தடை காட்டிலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் படிக்கிறவங்க படிக்கலாம். புளிகிறது தாங்க சிறந்தது சொல்லிட்டேன். வடிஞ்சதையும் ஊற்றிருக்கேன் சொல்லிட்டேன். அப்பா எல்லாம் அங்கே வருங்க. ஒரு மகரம் மிஸ் ஆகக்கூடாது. அப்பா ஃபுல்லாக மகரந்தம். எவ்வளோ மகரந்தம். ஆகா ஐயோ சிந்தாதீங்க. சிந்துனா ஒரு கொட்டியா? சிந்துற ஆளுக்கு ஒரு கொட்டு. சிந்துறவங்க ஒரு அடி. ஆமாம் ஒரு கொட்டு அடித்தா தப்பாயிரும். கொட்டுவாங்க. வாத்தியார் கொட்டுவாங்கல்ல. ஆமாம் அடித்தா தப்பாயிரும். ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் வாத்தியார் கையில். அப்படியா? ஃபஸ்ட்டு ஒன்று தான் கொட்டன்னு கல் வச்சு மண்டை கொட்டு. எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு கொட்டுறதுக்குன்னு. சிங்க மோதிரம் போட்டுருவோம். எவ்வளோ மகரந்தம் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ மகரந்தம் பாருங்கள். ஆஹா அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மகரந்தம். ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸ்டாப் பண்ணுறேன். போடலாமா? பிலால் பிரதர் பிலால் கேம்ப் ரோட் சென்னை உங்களுக்காக. வைங்க தூக்கிட்டா. இருங்க ஜீரோ பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. ஜீரோ பண்ணிடலாம். யா ஓகே யா அது இது வச்சதுனால அது தூக்கிட்டா கரெக்டாக வந்துடும். வைங்க. பிரதர் பிலால் கேம்ப் ரோட் சென்னை. கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா
அடித்தேன்னு போல ஒவ்வொருக்கே நல்லா திக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, திக்கு, நல்லா விளைஞ்ச தேன். கொஞ்சம் கூடெல்லாம் இருக்கா, இதாக இருக்கு மாமா, கொஞ்சம் கெட்டியா. நிழல்ல போடுங்க. இந்த உறிஞ்சியாச்சு, சூடு பட்டன்னு உருவியாச்சு. வெளி இருட்டு பாருங்க அங்கே அதே இருங்க. ஒரு 10 கிராம் சேர்த்து ஊற்றி விடுங்க. 1 கிலோ கரெக்டாக வருது. போதும், அவ்வளோதான். பிரதர் ஊற்றியாச்சு. பிலால் கேம்ப் ரோட், சென்னை. உங்களுக்காக பிரதர். இது ஜேஎன்எஸ் ஜுவல்லரி. பிரதர் ஜேஎன்எஸ் ஜுவல்லரி, அரூர். கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க, போடுங்க. இருங்க 0 இருங்க. கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. தூக்கிட்டா 0. மெதுவாக இறங்குது. கொஞ்சம் அடர்த்தி தேனை. சில கூடு மாறும் பார்த்தீங்கன்னா, சிலது வேல் பக்கத்தில் இருந்தோம்னா அது எலும்புல மாறி, இது புதருக்குள்ளே இருந்தோம்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். சாரி, போதும் வடிச்சுடுங்க. 1 kg வரப்போகுது. கொஞ்சோண்டு ஊற்றுங்க. கம்மியாக போதும். பாருங்க, தூக்குங்க. தூக்குனா 1 kg வரணுங்க. கரெக்டு வந்துச்சு. பிரதர் 1 kg, ஜேஎன்எஸ் ஜுவல்லரி, அரூர். நன்றி. பிரதர் தீபக் சங்கர் எஸ்பி, காரைக்குடி, கொம்புத்தேன். போடுங்க. வைங்க வைங்க, கரெக்டாக இருக்கு. 1 kg பிரதர். சாரி, தீபக் சங்கர், காரைக்குடி. உங்களுக்கு பிரதர். இல்லை சேர் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும், ஏன்னா மகரம் தான் ஃபுல்லாக. கசக்கு ரொம்ப நல்லா அடர்த்தி. ஓகே, 1 kgக்கு மேலேயே வந்துச்சியா ஐயோ, கரெக்டாக. ஓகே, அந்த ஒரு சொக்கு ஊற்றினா கட்டாயிடும். 1 kg பிரதர் தீபக் சங்கர், காரைக்குடி, கொம்புத்தேன் 1 கிலோ. சுரேந்திரன் குமரன், பெருங்களத்தூர், சென்னை. கொம்புத்தேன். kg. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இருங்க, ஃபுல்லாகுது. தூக்கி தானே பிடிச்சிருக்கீங்க ஃபனலை. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதுக்குன்னு 1 கிலோவே ஊற்றலாமா? 10 கிராம் 20 கிராம் சேர்த்து ஊற்றுங்க. கஸ்டமர் எதாவது நினைப்பாங்கல்ல. இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி 1 கிலோ. அதுக்கு மேலே ஊற்றுறாம பாட்டில் தான் இருக்கணும். போதும், விடுங்க. 10 கிராம் 20 கிராம் சேர்த்து ஊற்றுங்க. பறக்கத்துங்க, உங்கள் மனசு ஏதாவது சந்தோஷப்படுவாங்கல்ல. இது கொஞ்சம் பாட்டில் பேச தூக்கிட்டு வந்துருக்கோம். ஊற்றியாச்சு பிரதர். 1 லிட்டர் சொக்கு தூக்கிட்டு வந்து கட்டாயிடும். பிரதர் சுரேந்திரன் குமரன், பெருங்களத்தூர், சென்னை. சிஸ்டர் ஸ்டெல்லா மில்டன், காரைக்குடி, பாண்டிச்சேரி. காரைக்கால், பாண்டிச்சேரி. போடுங்க. 0 பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இல்லை ஜிபி முடிஞ்சிடுமா? அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போய் பேக்கப் எடுத்துகிட்டு வருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சிஸ்டர் ஸ்டெல்லா மில்டன், காரைக்கால், பாண்டிச்சேரி, கொம்புத்தேன்.
ஊற்றுங்க. லைட்டாக கொஞ்சம் ஊற்றுங்க, ஏன்னா 1 kg வரணும். போதும். போதும், வடி இருக்குது, கரெக்டாக இருக்கும். சிஸ்டர் 1 kg வந்துருச்சுங்க, மேலேயே ஊற்றிட்டாச்சு, எடுத்துடலாம். சிஸ்டர் ஸ்டெல்லா மில்டன், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஊற்றியாச்சு. வைதீஷ் திருவண்ணாமலை, கொம்புத்தேன் கொடுங்க. 0 பிரதர். அதாவது அந்த இது வச்சா 0 பண்ணுங்க, ஒரு நிமிஷம். விட்டு 0 பண்ணிட்டோம் பிரதர். பிரதர் வைதீஷ் திருவண்ணாமலை, கொம்புத்தேன். ஐயா பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வாங்கி தரணும். ஒரு ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் இருக்காது மாமா. அம்மா வாட்ச்மேனாக இருக்கிறாரு, அப்புறம் இவ்வளோ பெரிய இடத்த வச்சுட்டு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது பாவம் தானே. இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவர் குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்து விட்றேன். பிள்ளைங்க தானே 2 அவருக்கு. எதுவும் பேச வேணாம்ப்பா. வைதீஷ் திருவண்ணாமலை, கொம்புத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஊற்றுங்க. 960 கிராம் தான் இருக்குது, ஊற்றுங்க. பார்த்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். வந்துச்சு, எடுங்க. சாரி பிரதர், கரெக்டாக ஊற்றியாச்சு பிரதர். ராஜா என் சீனிவாசபுரம், ஹசன், ஊர் பேர் ஹசன், உங்களுக்காக கொம்புத்தேன். ஆஹா, சேரு மாதிரி இருக்கியா, நல்லா இருக்கியா தேன். இது நல்லா அடித்தேன்னு, நல்லா மகரம் தான். ஓகே, போட்டாச்சு பிரதர். பிரதர் ராஜா என் சீனிவாசபுரம், ஹசன், செகண்ட் 1 kg, கொம்புத்தேன். சார் திவ்யா சுரேஷ்குமார், முகலிவாக்கம், சென்னை, உங்களுக்காக போடுப்பா. 0 பண்ணியாச்சு. அதாவது இது அதை எடுத்துகிட்டு தான் அதாவது இந்த ஃபனல் வச்சதுனால 60 காமிச்சிட்டு, ஃபனல் இல்லாமல் உங்களுக்கு 1000 கிராமுக்கு மேலே தான் வரும். ஃபனலை தூக்கியாச்சு, ஊற்றுங்க. சூப்பர், கரெக்டாக 1000 கிராமு. ஒரு 20 கிராம் சேர்த்து ஊற்றினா தப்பே கிடையாது, போதும். சிஸ்டர் ஃபனலே ஊற்றியாச்சு, கரெக்டாக இருக்குது. சிஸ்டர் 60 கிராம் சேர்த்தியே ஊற்றியாச்சு. சிஸ்டர் திவ்யா சுரேஷ்குமார், முகலிவாக்கம், சென்னை, கொம்புத்தேன். சிஸ்டர் வி சங்கரன், பன்ருட்டி, உங்களுக்காக கொம்புத்தேன். ஊற்றுங்க, வைங்க. பாருங்கள், 0 பண்ணியாச்சு. இங்கேயே கூட வைக்கலாம். இப்படி சைடாக வச்சிருக்கு, ஃபுல்லாமே இப்படி சைடாக வச்சிருக்கு. கடைசியாக அடக்கிக்கலாம். வெயிலில் வைக்க வேணாம், வெயிலில் வச்சு சூடு ஏறும். பக்காவாக பேக் பண்ணி அப்படியே கஸ்டமருக்கு போய் சேரணும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் அனுப்பணும், ஒன்று கூட உடையக்கூடாது. ஒன்று கூட டேமேஜ் ஆமாம். இது இப்போ இதே மாதிரி போட்டோம், பக்காவாக வரணும். பிரதர் வி சங்கரன், பன்ருட்டி, போதும். அதிகமாகவே ஊற்றியாச்சு, கரெக்டாக இருக்கு. பிரதர் கார்த்திக் பிரகாஷ், சடா நகர், ஹைதராபாத், உங்களுக்காக 1 kg கொம்புத்தேன். 0 பார்த்துக்குங்க.
ஊற்றிச்சு. ஊற்றுங்க, அப்படியே 10 கிராம் ஊற்றுங்க. போதும், அவ்வளோதான், போதும் போதும் போதும். ஓகே பிரதர், ஊற்றியாச்சு. எடுத்துருங்க 100 கிராம். பிரதர் உங்களுக்கு ஊற்றியாச்சு. பிரதர் கார்த்திக் குமார், சலாநகர், ஹைதராபாத், கொம்புத்தேன்.